மதுரை தண்ணி சட்னி நிறைய பேருக்கு தெரியுங்க. இதை எல்லாரும் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வேர்க்கடலையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது சூடான இட்லி தோசைக்கு இது ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். இது பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணி 2 ரஃப்லி சாப்டு அனியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு கைப்படி அளவு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உப்பு இல்லாத தோல் நீக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இளம் தண்டோடு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட பூண்டும் பெருங்காயத்தூளியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்றேன். கருவேப்பிலை இளம் தண்டுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கனாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளெனாய்ட்ஸ் இருக்குது. இது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குங்க. எல்டிஎல்லை குறைச்சி கொலஸ்ட்ராலை நம்மளுக்கு நல்ல கட்டுப்பாடாக கொண்டு வருது. லிவர் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. தாளிப்புக்கு நான் இன்றைக்கி கடுகு உளுந்து தான் ஆட் பண்ணி நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுத்துருக்குறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூடான இட்லியோடு இதை சேர்த்து சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும்.